வெல்கம் டு வனஜா வீட்டு கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மல்லி சட்னி. இட்லிக்கும் தோசைக்கும் மல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை 2-3, பூண்டு 3 பல்லு, பெரிய பல்லு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். குழந்தைகளுக்கு காரமாக இருக்கும், அதனால கொஞ்சமாக ஒரே 1 போட்டு, புளி, தேங்காய். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அரைச்சாச்சு. எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தவை பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வச்சுக்கலாம். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த சட்னிக்கு சூப்பராக மொறுன்னு ஒரு தோசை ஊற்றி தட்டில் எடுத்து வச்சு சட்னியை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வனஜா வீட்டு கிச்சனில் வனஜா பாட்டி தோசை ஊற்றுறாங்க. தோசை ஊற்றிட்டு எடுக்கிறேன். பேத்தி காலையில் நல்லா சாப்பிட்டு போக மாட்டா ஸ்கூலுக்கு. அதனால நைட்டு வந்தோடனேவும் ஒரு ஆஃப் பாயில் கேட்பா. தோசையோடு சேர்த்து போட்டு கொடுத்துருவேன். பாப்பா சாப்பிட்ருவா. தோசையும் மல்லி சட்னியும் செஞ்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தாமா உனக்கு தோசையும் ஆஃப் பாயிலும் பாப்பாவுக்கு சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. சட்னி இல்லைங்க தம்பி, உங்களுக்கும் தான். சூப்பரா இருக்கா தம்பி? உங்களுக்கு இது வேணுமா? அடுத்த வீடியோல சந்திப்போம். இது உங்கள் வனஜா வீட்டு கிச்சன்.